வணக்கம். சிலாங்கூர் இன்று செய்தி. அடுத்தாண்டு சிலாங்கூரில் நடைபெறவிருக்கும் சுக்மா 2026 போட்டிகளில் சிலம்பத்தை பதக்க விளையாட்டு பட்டியலில் இணைக்க வேண்டுமென சிலாங்கூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். சுக்மா போட்டியில் சிலம்பம் விடுபட்ட விவகாரத்தை இன்று நடைபெறும் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் மந்திரி புசாரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் ஜி குணராஜ், புக்கிட் காசின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராஜீவ், கோத்தா கெமுனிங் உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஆகியோர் விளையாட்டுத் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் நிவான் ஹலிமியுடன் சந்திப்பு நடத்தியதாக செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜ் கூறினார். எதிர்பார்த்தபடி அதற்கான கோரிக்கை மனுவினை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டவும் ஆட்சிக்குழு கூட்டத்தில் சமர்ப்பித்து அதற்கான ஒப்புதலை பெற்றுவிட்டதாக இன்று மாலை நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். மந்திரி சார் அக்ரி பண்ணிட்டாரு. அதாவது நம்ம சிலம்பம், மோத்தாய், பித்தோம் 3 கேம்ஸ் இந்த தடவை சுக்மால நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறோம். முறையில் இந்தியர்கள் பிரதிநிதி, மைனாரிட்டி பிரதிநிதி என்ற ரீதியில் நான் என்னோட பேரில் என்ன செஞ்சுட்டேன். எம்எம்கேன் இந்த விஷயம் எடுத்து மந்திரி பிரசாத் சரி, நம்ம எஸ்கோ பவி நஜானும் சரி, இது கேபிஎஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அங்க கண்டிப்பா ஃபுல் நமக்கு வந்துடும். பிகாஸ் அங்க வைபி கோபின் இருக்காரு, வைபி அனாயோ இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிரச்சனை இதோட ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஆட்சிக்குழுவின் கோரிக்கை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு எடுத்துச் செல்லப்படும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணா யோ நேற்று கூறியிருந்தது போல் சுக்மாவை ஏற்பாடு செய்யும் மாநிலம் என்ற முறையில் சிலம்பத்தை சேர்க்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது என்றார். ஆகவே அனைவரின் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் மந்திரி புசார் மாநில அரசின் ஆதரவை இன்று ஆட்சிக்குழு உறுப்பினர் வழி அறிவித்தார்.